ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான கருவாடை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கி வச்சுருந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஸோ கருவாடை க்ளீன் பண்ணுறது ஈஸியான ப்ராசஸ் தான். இந்த மாதிரி தலையை நல்லா பிச்சு போட்டுடணும். பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுடு தண்ணி வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி, ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு நல்லா நம்ம சைடில் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ண கருவாடை போட்டுடணும். அதுக்கப்புறம் பானிலையில் நல்லா சூடாயிட்ட பிறகு 3 டீஸ்பூன் ஆஃப் எண்ணெய் போட்டுடணும். அப்புறம் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெந்தயம் வந்து நான் எல்லா சாப்பாடுக்கும் ஆட் பண்ணுறது. 2 பல் பூண்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், அதுக்கப்புறம் நல்லா நம்ம கலர் மாறுற வரையும் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு எதுக்குன்னா நம்ம நல்லா வதங்க யூஸ்ஃபுல் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான மஞ்சள் தூளும் போட்டு நல்லா அப்படியே ஹீட்லேயே வதக்கிடணும். அப்புறமா நான் யூஸ் பண்ணுற மசாலா சிக்கன் மசாலா, கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி, இது எல்லாமே வந்து போட்டணும். ப்ளஸ் நான் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு நல்லா போட்டுட்டு நல்லா ஹீட்லேயே வதக்கணும். அப்போ தான் இந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே போகும். ஸோ இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அதுக்கப்புறம் அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்ட பிறகு அப்படியே ஹீட்லேயே சுண்ட வைக்கணும். ஸோ சுண்டுறதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கப்புறம் நம்ம ஊற்றணும். அப்புறம் இந்த வேக வச்சிருந்த கருவாடை எடுத்து அந்த குழம்புல அப்படியே போட்டு நல்லா வதங்க வைக்கணும். அப்புறம் வதங்குறப்பவே நம்ம உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, சூடான சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். இதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க சேனலுக்கு.